எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நமக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா ஹானரபிள் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் REC கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய டைரக்டர் சார வந்து நீங்க எல்லாரும் டிவியில தான் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நேர்ல பார்க்கலாம். அவங்க வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு MOAக்கு வந்தவங்க 8.5 கோடி ரூபாய் நமக்கு பணம் கொடுத்து சூரிய ஒளியிலேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க கூட மேடம் தாரா மேடம் வந்திருக்காங்க, ஆண்டனி சார் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க சார்பா நீங்க சொன்னீங்கன்னு உங்க டீன் இன்வைட் பண்ணதுனால அவங்க இங்க வந்து உங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் டைம் எவ்வரி மினிட் நம்மள மாதிரி நூற்றுக்கணக்கானவங்க வெவ்வேறு இடங்கள்ல வேற வேற ப்ராஜெக்டுக்கு வெயிட் பண்றாங்க. 5 மணிக்கு ஏரோப்ளேன் வேற வெயிட் பண்ணுது. இவ்வளவும் இருந்தாலும் கூட, அவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் கூட ஒரு துணி கூட அவங்க உடம்புல இருக்கிற கோபத்தை வெளியில காமிக்காம நாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு பிள்ளைகள்லாம் சந்தோஷமா சிரிக்கணும். எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஜேர்னிக்கு ஒரு கை தட்டுங்க. இப்ப நம்ம எல்லா சார்பாகவும் சாரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம எல்லாரையும் பிளஸ் பண்ணி பொங்கல் வாழ்த்து மெசேஜ் சொல்லுவாங்க. தமிழர்கள் என்று சொன்னாலே அது பொங்கல் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் நானும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மேல நீலநல்லூர் என்கிற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவன். ஒரு அற்புதமான இடத்துல மதுரையில திண்டுக்கல்ல ஒரு அற்புதமான இந்த மாதிரியான ஒரு கிராமிய சூழல்ல உங்களை போன்ற மாணவ மாணவிகளோடு இந்த பொங்கல் விழாவில் நான் கலந்து கொண்டது உண்மையிலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம் இவை எல்லாவற்றையுமே இந்த பொங்கல் விழாதான் பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. குறிப்பாக விவசாயிகளுக்கு, விவசாய தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த பொங்கல் விழா இது இந்து திருவிழாவா அல்லது வேற ஏதாவது மத திருவிழாவா அப்படின்னா டிபேட்லாம் நிறைய நான் பேசியிருக்கேன். ஆனால் இது நம்முடைய கலாச்சார திருவிழா, இது நம்முடைய மக்களுக்கான திருவிழா. இதுல மதமோ ஜாதியோ எதுவுமே கிடையாது. இந்த 4-5 நாட்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். உறவினர்களோடு, வீட்டில் பெரியவங்களோடு நாம் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக திருவள்ளுவர் தினம் கொண்டாடுகிறோம், மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம். இந்த மாடுகள் நமக்கு எப்படி நம் வாழ்க்கையில உதவி செய்கிறது என்பதை புரிய வைப்பதற்காக வந்த ஒரு விழா தான் இந்த மாட்டுப் பொங்கல்னு சொல்றோம். அதே மாதிரி காணும் பொங்கல்னு சொல்றோம். உறவினர்களோடு கலந்து ஒன்றாக இணைவதற்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற போகி திருவிழா, உழவர் திருவிழா, சூரியனை நாம் கொண்டாடும், சூரிய ஒளியை நாம அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறோம். இந்த பொங்கல் உண்மையிலேயே கிராமிய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சிறப்பான பொங்கல். சூரியனின் மூலமாக உங்களுக்கு மின்சாரம் பெறுவதற்கான ஒப்பந்தத்தை இங்கே கையொப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மிக சிறந்த பொங்கல் திருவிழா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களோடு ஒரு சிறந்த எதிர்காலம் உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.